வாங்க, இன்னைக்கு நாம ஒரு பயணத்துக்கு போக போறோம். இந்த பயணம் உங்கள சுத்தி இருக்கிற உலகத்தை நீங்க பாக்குற விதத்தையே மாத்திடும். ஒரு பந்து உருள்றதுல இருந்து கிரகங்கள் சூரியனை சுத்தி வர்றது வரைக்கும் எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிற சில மறைக்கப்பட்ட விதிகளை நாம இப்போ கண்டுபிடிக்க போறோம். பொருட்களை எது நகர வைக்குது கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு குழந்தை கேக்குற கேள்வி மாதிரி இருக்கலாம். ஆனா நம்புங்க, இதே கேள்விதான் அரிஸ்டாட்டில்ல இருந்து ஐன்ஸ்டீன் வரைக்கும் உலகத்தோட பெரிய பெரிய அறிஞர்களையே பல 100 வருஷமா குழப்பிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம பிரபஞ்சத்தை பத்தின புரிதலையே மொத்தமா மாத்தி எழுதின இந்த பிரம்மாண்டமான அறிவியல் துப்பறியும் கதைக்குள்ள நாம இப்போ முழுசா இறங்கலாம். வாங்க. இந்த மர்மத்தோட ஆரம்ப புள்ளி ரொம்ப சிம்பிள். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நீங்க ஒரு பொருளை தள்ளுறீங்க, அது கொஞ்ச தூரம் போயிட்டு நின்னுடுது. அப்போ எல்லா பொருளோட இயல்பான நிலை ஓய்வுல இருக்கிறது தானே? அப்படிதானே நாம நினைப்போம். ஆமா, பல நூற்றாண்டுகளா ஒரு பந்து உருண்டு போய் நிக்கிறத பார்த்து இந்த பழைய நம்பிக்கையை தான் எல்லாரும் உண்மைன்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் கலீலியோ, நியூட்டன்னு 2 மாமேதைகள் வந்தாங்க. அவங்க அந்த பந்து ஏன் நிக்குதுன்னு ஒரு கேள்விய கேட்டாங்க பாருங்க. அங்கதான் எல்லாமே மாறுச்சு. இயக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் விசை, அதாவது ஃபோர்ஸ். நம்ம கண்ணுக்கு விசை தெரியாது, ஆனா அதோட விளைவுகளை நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும் இல்லையா? ஒரு ஷாப்பிங் வண்டியை தள்ளுறதுல இருந்து ஒரு டிராயரை இழுக்கிறது வரைக்கும் விசைகள் தான் பொருட்களை நகர வைக்குது. சில சமயம் அதோட வடிவத்தை மாத்துது, இன்னும் சில சமயம் அதோட திசையையும் மாத்துது. அப்போ இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பொருள் நகரணும்னா சும்மா ஒரு விசை இருந்தா மட்டும் பார்த்தாது. நீங்க கயிறு இழுக்கிற போட்டியை யோசிச்சு பாருங்க. 2 பக்கமும் ஒரே பலத்துல இழுத்தா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது இல்லையா? எப்போ ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தை விட அதிகமா இழுக்குதோ அப்போதான் அசவே இருக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு சமநிலையற்ற விசை, அதாவது அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் தான் இயக்கத்தையே உருவாக்குது. இப்போ இந்த கதையோட ஹீரோ கலிலேயோ கலிலேய பத்தி பார்க்கலாம். மத்தவங்கெல்லாம் இது இப்படிதான் ஏத்துக்கிட்ட விஷயங்களை தைரியமா கேள்வி கேட்ட ஒரு மனுஷன். கலிலியோ ஒரு விஞ்ஞானி மட்டும் கிடையாது, அவர் ஒரு திறமையான கைவினைஞரும் கூட. சும்மா யோசிக்கிறதோட நிறுத்திக்காம இயக்கம் பத்தின தன்னோட புரட்சிகரமான ஐடியாக்களை சோதிச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனமான சோதனைகளை அவரே வடிவமைச்சார். அவர் என்ன பண்ணார்னா, உராய்வே இல்லாத ஒரு வம்பேமான உலகத்தை மனசுக்குள்ள கற்பனை செஞ்சு பார்த்தாரு. அந்த கற்பனை அவரை ஒரு புரட்சிகரமான முடிவுக்கு கொண்டு போச்சு. இந்த சிந்தனை சோதனை அதை ரொம்ப அழகா நமக்கு விளக்குது. கலீலியோ ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. பொருட்கள் தானா நிக்கிறதில்ல, உராய்வு மாதிரி ஏதோ ஒரு வெளிப்புற சமநிலையற்ற விசைதான் அதோட வேகத்தை குறைக்குது. சுருக்கமா சொல்லணும்னா, ஓய்வு எப்படி ஒரு இயல்பான நிலையோ அதே மாதிரி இயக்கமும் ஒரு இயல்பான நிலைதான். கலீலியோ ஒரு தீப்பொறிய தான் பத்த வச்சாரு. ஆனா ஐசக் நியூட்டன் தான் அந்த தீய ஒரு மாபெரும் புரட்சியா மாத்தினாரு. அவர் கலீலியோவோட ஐடியாவை எடுத்துக்கிட்டு அது பிரபஞ்சத்தோட முதல் கட்டளையா, முதல் விதியா மாத்தினாரு. வேற மாதிரி சொல்லணும்னா, பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் சோம்பேறிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுங்க என்ன பண்ணிட்டு இருக்கோ அதே தான் பண்ண விரும்பும். சும்மா நின்னுட்டு இருந்தா நின்னுட்டே தான் இருக்கணும்னு நினைக்கும். இல்ல ஒரு நேர்கோட்ல ஒரே வேகத்துல போயிட்டு இருந்தா அதே மாதிரி போயிட்டே இருக்கணும்னு நினைக்கும். நீங்களா போய் தொந்தரவு பண்ற வரைக்கும். தன்னோட இயக்கத்துல வர்ற மாற்றத்தை எதிர்க்கிற இந்த குணம், இந்த ஒரு பிரபஞ்ச பிடிவாதம் இருக்குல்ல, இதுக்கு பேரு தான் நிலைமம், அதாவது இனர்ஷியா. நீங்க ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது டிரைவர் திடீர்னு பிரேக் போட்டா என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்க முன்னாடி போய் விழுவீங்க இல்லையா? அதுக்கு காரணம் இந்த நிலைமை தான். நீங்க இத பல தடவை உணர்ந்திருப்பீங்க, ஆனா அதுக்கு இதுதான் பேர்னு தெரிஞ்சிருக்காது. பாருங்க, நீங்க அந்த அட்டைய தட்டும்போது அது மேல இருக்கிற நாணயம் நகரமா இருக்குது. அதோட நிலைமம் அதை ஓய்விலேயே வச்சுக்க முயற்சி பண்ணுது. அதனாலதான் அது நேரா கீழே டம்ளர்ல விழுது. கேரம் போர்ட்ல கூட கீழே இருக்கிற காயின் அடிக்கும் போது மேல இருக்கிற காயின்ஸ் அப்படியே நிக்கிறதுக்கு இதே நிலைமம் தான் காரணம். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு பொருளுக்கு எவ்வளவு நிலைமம் இருக்குன்னு எப்படி சொல்றது? பதிலும் ரொம்ப சிம்பிள். அதோட நிறையில, அதாவது மாஸ்ல இருக்கு. ஒரு சைக்கிளை நிறுத்துறத விட ஒரு ரயில நிறுத்துறது ஏன் அவ்வளோ கஷ்டம்? ஏன்னா ரயிலுக்கு நிறை அதிகம், அதனால நிலைமமும் அதிகம், அவ்வளவுதான். சரி, ஒரு சமநிலையற்ற விசை ஒரு பொருளை நகர வைக்குதுன்னு பார்த்தோம்.
ஆனா அது எவ்ளோ வேகமா நகரும், எந்த திசையில போகும், இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்றதுதான் நியூட்டனோட இரண்டாவது விதி. யோசிச்சு பாருங்க, மெதுவா வர்ற ஒரு டென்னிஸ் பால பிடிக்கிறதுக்கும் வேகமா வர்ற கிரிக்கெட் பால பிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஏன் கிரிக்கெட் பால் பிடிக்கும்போது அதிகமா வலிக்குது? ஏன்னா ஒரு பொருளோட தாகம், அதோட நிறை, அதோட வேகம், இது ரெண்டையும் பொறுத்து தான் இருக்கு. இந்த ரெண்டு குணத்தையும் சேர்த்து நியூட்டன் உந்தம், அதாவது மொமெண்டம் 100 பேரால சொன்னார். இந்த இரண்டாவது விதி என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு பொருளோட உந்தத்தை எவ்வளவு வேகமா மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி அதிக விசைய நீங்க கொடுக்கணும். சிம்பிள். இந்த எளிமையான யோசனை தான் இயற்பியல்லேயே ரொம்ப பிரபலமான, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சமன்பாட்டுக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அதுதான் F=ma. விசை, நிறை, முடுக்கம். இது மூணுக்கும் இருக்கிற உறவை இது ரொம்ப அழகா சொல்லுது. இந்த சமன்பாடு ஏதோ புத்தகத்துல இருக்கிற தத்துவம் மட்டும் கிடையாது. இது நிஜம் வாழ்க்கையில ரொம்ப பயனுள்ளது. உதாரணத்துக்கு இந்த கணக்குல காட்டுற மாதிரி ஒரு காரை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நிறுத்தணும்னா அதுக்கு எவ்வளவு பிரேக்கிங் விசை தேவைப்படும்னு துல்லியமா நம்மால கணக்கிட முடியும். நீங்க கிரிக்கெட்ல பாத்திருப்பீங்க, ஒரு ஃபீல்டர் கேட்ச் பிடிக்கும்போது கைய பின்னாடி இழுப்பாரு. ஏன் அப்படி செய்றாருன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அவர் அந்த பந்தோட உந்தத்தை மாத்துறதுக்கான நேரத்தை அதிகப்படுத்துறாரு. நேரம் அதிகமானா கையில ஏற்படுற விசை குறையும். இதுதான் இரண்டாவது விதியோட நேரடி செயல்பாடு. சூப்பர் இல்ல? இப்போ நாம பிரபஞ்சத்துல நடக்கிற எல்லா தொடர்புகளையும் கட்டுப்படுத்துற கடைசி விதிக்கு வந்தாச்சு. இது ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான விதி. நியூட்டனோட மூன்றாவது விதி. இது ஒரு ஆழமான கருத்து. அதாவது விசைகள் எப்பவுமே தனியா வராது, அதுங்க எப்பவும் ஜோடியா தான் வரும். நீங்க ஒரு சுவரை தள்ளுனீங்கன்னா அந்த சுவர் உங்களை திருப்பி தள்ளும். இதுதான் விஷயம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். இந்த வினை எதிர்வினை விசைகள் சமமா எதிரெதிரா இருந்தாலும் அது ஒண்ணு ரத்து பண்ணிக்காது. ஏன்னு கேக்குறீங்களா? ஏன்னா அதுங்க ரெண்டும் வேற வேற பொருட்கள் மேல செயல்படுது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு துப்பாக்கியால சுடும்போது குண்டு முன்னாடி போனா துப்பாக்கி ஏன் பின்னாடி உதைக்குது? அதுக்கு இதுதான் காரணம். அதே மாதிரி ஒரு மாலுமி படகுலேருந்து குதிக்கும்போது அவர் முன்னாடி போனா படகு பின்னாடி போகுது. ஒவ்வொரு வினைக்கும் அதுக்கு சமமான எதிர் திசையில ஒரு எதிர்வினை நடந்தே தீரும். அப்போ இனிமே நீங்க ஒரு பந்து உதைக்கும் போதோ இல்ல ராத்திரியில நட்சத்திரங்களை பார்க்கும்போதோ ஒண்ணே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அசைவுகளும் இந்த 3 எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த விதிகளால தான் கட்டுப்படுத்தப்படுது. பிரபஞ்சத்தோட இந்த ரகசிய மொழிய புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க கண்ணுக்கு எந்த இயக்கம் இனிமே வித்தியாசமா தெரிய போகுது? யோசிச்சு பாருங்க.